ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகிறார்கள். ராகுனுடைய நட்சத்திரத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இப்போவே ராகு போயிட்டுருக்காரு. ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் குரு போகிறார். ஸோ இது 60 நாளைக்கு ஆகஸ்ட் 12 வரைக்கும் சில யோகங்களை நமக்கு கொடுக்குறாரு. நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். பொருளாதாரம் சார்ந்தும், வேலை சார்ந்தும், தொழில் சார்ந்தும், பணம் சேமிப்பு சம்மந்தப்பட்ட வகையிலும் இது நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்போ சனி நமக்கு லாபத்தில் இருக்கார் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு சனி திசை நடக்குதுன்னு வைங்க. இப்போ இந்த சனி 12ல் இருக்கிறதுங்கிறது 12ஆம் பாவம் 11ஆம் பாவம் என்பது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நல்லது தான். ஆனால் அதே இதில் நமக்கு குரு புத்தியோ ராகு புத்தியோ நடக்குதுன்னு வைங்க, சனி தரக்கூடிய ஆற்றல்களை இந்த குருவும் ராகுவும் நெகட்டிவ் பண்ணிடுவார். ஏன்னு கேட்டால், சனி நிற்கிற ஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்துல குரு இருக்கார், 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ நம்மளுடைய லாபஸ்தானத்துக்கு கொஞ்சம் இடைஞ்சல். அது என்ன மாதிரி இடைஞ்சல் அப்படின்னா, உறவுகள் சம்மந்தப்பட்ட எதிர்பார்ப்புகளையும், நம்முடைய அதாவது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட எதிர்பார்ப்புகளையும், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பாசம், நேசம், எமோஷனல் சப்ஜெக்ட் எதாக இருந்தாலும், அது மாதிரி சமூக தொடர்புகள், ஒரு சந்தோஷம், மூத்த சகோதர சகோதரி வகை, நண்பர்கள் வகை, ஹாப்பியாக இருக்கிறது, இது சார்ந்த இடத்துக்கு இந்த குரு ராகு மைனஸில் தான் இருக்குது. 2-10ங்கிறது இந்த 11ஆம் இடத்துக்கு நல்லதல்ல. அது ஒரு பாயிண்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது இவங்க என்ன செய்வாங்க, இந்த குருவும் ராகுவும் என்ன செய்வாங்கங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஜாதகத்தில் ராகு குரு இந்த 2 பேருமே 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொடர்பு பெற்று அமர்ந்திருந்தால், தொடர்புகள் இருந்திருந்தால், அவர்களுடைய உபநட்சத்திரம் 2, 6, 10ஆகவும் இருந்திருந்தால், உங்களுக்கு இது யோகமான காலகட்டம். பணம் சேமிப்பாகட்டும், புதுசாக தொழில் கிடைக்கிறதாகட்டும், உத்தியோகம் கிடைக்கிறதாகட்டும், மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே போல் நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் எங்கே நமக்கு பிரச்சனையாக இருந்ததோ இது வரைக்கும், அதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வை இது பண்ணுது. இந்த குருவும் ராகுவும் நமக்கு பண்ணுது. நாம் ஜென்ரலாக என்ன நினச்சிக்குவோம், அட்டமாதிபதி குரு அப்படின்னு நினச்சிக்குவோம். அட்டமஸ்தானத்தை பார்க்குறாரு, அதெல்லாம் அந்த கான்செப்டெல்லாம் விட்டுட்டு இந்த நட்சத்திர தொடர்புகளை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு விஷயம் இதில் இருக்குது. இப்போ நம்ம குரு ராகு நட்சத்திரமாக செயல்படும்போது கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராகுக்கு அவசர புத்தி உண்டு, ஒரு படபடப்பு, எதுக்குன்னாலும் பரபரப்பு, வேகம், கோபம், அதீதமான பேராசை, இதையெல்லாம் வச்சிட்ருக்கவர் தான் ராகு. அப்போ இந்த குரு ராகுவாக மாறி செயல்படுவார். யாருக்கெல்லாம் குருவோ திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ நடக்குதுன்னா, அவங்களுக்கு அந்த டைமில் ராகுனுடைய பலனை குரு தரப்போகிறாருன்னு அர்த்தம். அதை எப்படி தருவார், ரொம்ப பிரைட்டாக தந்துடுவார், ரொம்ப பிரம்மாண்டமாக தந்துடுவார், அதிவேகமாக செஞ்சிருவார். ஏன்னு கேட்டால், அங்கே ராகு 10ஆம் இடத்துல அவர் குரு நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்கார். இந்த சார பரிவர்த்தனை என்பது பணம் ஸ்தானத்துக்கும், தொழில் ஸ்தானத்துக்கும், உத்தியோகஸ்தானத்துக்கும் மிகப்பெரிய வரமாக அமைந்து விடுகிறது. அது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள், வெளிநபர்களால் வரக்கூடிய ஆதாயங்கள், வெளிநாட்டு பொருட்கள் தொடர்பு, இந்த டிரான்ஸ்போர்ட் லைனு, பில்டிங் லைனு, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, பிரம்மாண்டமாக செய்கிற அத்தனை வேலைகளும், உற்பத்தி சார்ந்த தொழில்களும், நல்ல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில்களும், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில்களும்,
அது மட்டும் இல்லை, ஐடி சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு அந்த திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது ஒரு நல்ல யோகமான பீரியடாக இந்த 60 நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் இந்த 2 கிரகத்தில் யாராவது கெட்டவராக இருந்தால், பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம கணித்து பார்க்கும்போது குருவோ ராகுவோ 8-12 தொடர்புள்ளவராக இருந்தால் புது காரியங்களை தவிர்த்துருங்க. கொடுத்து கெடுத்துருவாங்க, ஆசை காட்டி மோசம் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு இதை பாருங்கள். ஈடுபடுறது உண்மை, தொழில் ஈடுபாட்டை கொடுக்கறது உண்மை, பண வரவை கொடுக்கறது உண்மை. ஆனால் நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் அவர் கெட்டவராக இருந்ததால் எப்படி கொடுப்பார், அதையும் பார்த்துக்கணும். ஸோ இது கோச்சார பலனில் நமக்கு பெனிஃபிட்டான காலகட்டம். ரிஷபத்துக்கு மிகப்பெரிய ஒரு யோகம்தான். சரி சார், 4ஆம் வீட்டில் கேது இருக்குது, ஏதாவது இடைஞ்சலா அப்படின்னு கேட்டால், பழையபடி நான் என்ன சொல்கிறேன், உறவுகள் சம்மந்தப்பட்டதை தான் பார்த்தேன். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, வாகனம் வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு சனி திசை நடந்ததுன்னா, சனி புத்தி நடந்ததுன்னா, சனி அந்தரம் நடந்ததுன்னா, அந்த டைமில் உங்களுக்கு அது நெகட்டிவாக இருக்கும். வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் நெகட்டிவாக இருக்கும். இதே தொழிலாக பண்ணுறது வேறு. அதனால் இப்போ நான் சொல்கிற இந்த 4 கிரகத்தையுமே நீங்கள் எப்படி பார்க்கணும், இந்த 4 கிரகமும் நமக்கு யாருன்னு பார்க்கணும். 4 கிரகத்தினுடைய திசாபுத்தியில் எந்த கிரகத்தினுடைய திசாபுத்தி நடக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பலனை நீங்கள் எடுத்துக்கலாம். 11ஆம் இடத்துல இருக்கிற சனி 4ஆம் வீட்டுக்கு நல்லதில்லை. அம்மா சம்மந்தப்பட்டதுக்கும், வாகனம் சம்மந்தப்பட்டதுக்கும், கட்டடம் இடம் வாங்கிறது சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லதில்லை. யாருக்கு நல்லதில்லை, உங்களுக்கு சனியினுடைய திசாபுத்தி அந்தரம் நடந்தால் மட்டும் நல்லதில்லை. அப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்போ ராகு குரு திசையே எனக்கு நடக்கலைங்க, எனக்கு சூரிய திசையோ சந்திர திசையோ சுக்கிர திசையோ நடந்துகிட்ருக்குன்னு வைங்க. உங்களுடைய திசாநாதர்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு குருவினுடைய நட்சத்திர தொடர்புகள் பெற்றிருந்தார்கள் கூட இந்த பலன் உங்களுக்கு நடக்கும். அப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு நல்ல காலகட்டம் இது ரிஷபத்துக்குன்ட்டு புரிஞ்சுக்கணும். உறவுகள் சார்ந்த வகையில் விட்டு கொடுத்து தான் போகணும். இப்போ உங்களுக்கு குரு திசை நடக்குதுங்க, நான் உறவில் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. காரணம், நம்ம லக்னத்துக்கு 7ஆம் வீடு விருச்சிகம். அந்த விருச்சிகத்துக்கு 4ல் ராகு இருக்கார், 8ல் குரு இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ உறவு சார்ந்த விஷயத்துக்கு இந்த பாவங்கள், குரு ராகு தொடர்பு நட்சத்திர பரிவர்த்தனை கொள்ளக்கூடிய பாவங்கள் அந்த திருமணஸ்தானத்துக்கோ அல்லது கணவன் மனைவி ஸ்தானத்துக்கோ நெகட்டிவாக இருக்குங்கிறதையும் நாம் ஏற்றுக்கணும். அதுக்கு திசை புத்தி அந்தரத்தை வச்சு தான் கோச்சாரங்கிறத நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.